இந்த ஆண்டு ஆகஸ்ட் 28 மிச்சாமி துக் கதம் அப்படின்னு அவங்க ஒரு நிகழ்வை கொண்டாடுறாங்க ஜெயின் சமுதாயத்தில். நிறைய ஜெயின் நண்பர்கள் எனக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புவாங்க, ஹாப்பி மிச்சாமி துக் கதம். ஒரு 2-3 ஆண்டுகள மெசேஜ் அனுப்புறாங்களே. நான் 2-3 ஜெயின் நண்பர்கள்ட்ட கேட்டேன், என்னங்க மெசேஜ் அனுப்புறீங்க, மிச்சாமி துக்கதம்னா என்னங்க அப்படின்னு. ஆனா இன்னைக்கு ஒரு நாள், இந்த ஆண்டு ஆகஸ்ட் 28 வந்திருக்கு. நாங்க எல்லோரையும் மன்னித்து விடுவோம், எங்களையும் எல்லோரும் மன்னிக்க வேண்டும் என்பதற்காக ஜெயின் சமுதாயத்துல ஒரு நாள் இருக்கு. அந்த ஒரு வருஷத்துல நாங்க சண்டை போட்டிருக்கோமா, மன்னிப்பு கேட்டுருவோம். அந்த ஒரு வருஷத்துல நாங்களே ஒரு தவறு பண்ணிருக்கோமா, மன்னிப்பு கேட்டுருவோம். எங்களுக்கு யாராச்சும் தவறு பண்ணிருக்காங்களா, அதையும் மன்னிச்சிருவோம். ஒரு சமுதாயத்துல 365 நாட்கள்ல ஒரு நாளை மன்னிப்பதற்காக மட்டுமே அந்த சமுதாயத்துல ஒரு நாள் வச்சிருக்காங்கன்னா எவ்வளவு பெரிய மனிதர்களாக இருக்கணும். அப்ப என்னாச்சு, யூ டோன்ட் கேரி எனிதிங் ஃபார்வர்ட். உங்க மைண்ட்ல என்ன இருக்கு, பின்னாடி என்ன இருக்கு, என்ன நடந்திருக்கு, நத்திங், நோ பேகேஜ் இஸ் கோயிங் ஃபார்வர்ட். எல்லா பேகேஜ் தூக்கி பின்னாடி போட்டுட்டு நீங்க ரொம்ப கம்பீரமா முன்னாடி போறீங்க.